முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிறு கிராமத்தில் பாங்கா என்ற பெயரில் ஒருவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதும் கடன் வாங்குவதுதான் அவனது வழக்கம். ஒருமுறை பாங்கா மிக்கா என்பவரிடம் இருந்து ஒரு பெரும் தொகையை கடனாக வாங்கினான். பலமுறை அவர் கேட்ட பிறகும் அவன் தான் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கவில்லை. இதுபோன்று மிக்காவிற்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவனது நல்ல நண்பனான ராணா எப்பொழுதும் அவனுக்கு உதவுவது வழக்கம். ஒரு நாள் பாங்கா தன் நண்பர்களோடு அவனுடைய வீட்டில் இருந்தபொழுது மிக்கா அவனை பார்க்க அங்கு சென்றான். ஏய் பாங்கா, வெளியே வா. மிக்கா, இப்ப எதுக்காக வீட்டுக்கு வந்த? நான் தான் உன் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, நம்பிக்கை இல்லையா? எப்ப தான் கொடுக்க போற? நீ திருப்பி கொடுக்கறத பத்தி கவலைப்படுறதாவே தெரியல. சத்தமா பேசாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க, அவங்க காதுல விழ போகுது. அதனால என்ன, இருந்துட்டு போகட்டுமே, உன்னை பத்தி அவங்களுக்கும் தெரியட்டும். சரி சரி, இப்ப நீ கிளம்பு. உன்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை நான் எப்படியாவது நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன், சரியா? பாங்கா மிகவும் வருத்தமடைந்தான். மறுநாள் வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி கொடுத்து விடுவேன் என்று சொன்னான். ஆனால் உண்மையில் அவனுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்கும் எண்ணமே இல்லை. இவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட போறேன் பாரு. மறுநாள் மிக்கா தன் நண்பன் ராணாவுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் சென்று கொண்டிருந்தான். நண்பர்கள் இருவரும் ஒன்றாக வருவதை பாங்கா காண்கின்றான். என்னப்பா, பணம் கொடுக்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா நைஸா ஓடி போயிடலாம் நினைக்கிறியா நீ? என்ன தரக்குறைவா பேசினவங்க யாரோ தப்பிச்சது கிடையாது, தெரிஞ்சுக்கங்க. திடீரென்று பாங்கா தனது கத்தியை எடுத்தான். ஹேய், என்ன பண்ற நீ? என்கிட்ட ஓவரா விளையாடின, முதல்ல ஒன்ன தீத்து கட்டிட்டு அப்புறம் உன் நண்பனைய தீத்து கட்டிடுவேன். மிக்காவும் ராணாவும் மனதிற்குள் யோசித்தனர். நான் உடனே ஏதாவது செய்யணும். ராணாவிற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. மிக்கா, நாம செஞ்சது ரொம்ப சரிதான். மிக்கா எதுவும் புரியாமல் திகைத்தான். நான் சொன்னது அந்த லெட்டரை பத்தி தான். மிக்காவை பார்த்து ராணா கண்ணடிக்க அவனும் புரிந்து கொண்டான். பாங்கா ஊர் தலைவர்கிட்ட கொடுக்க சொல்லி தன்னோட மனைவி கிட்ட ஏற்கனவே மிக்கா ஒரு லெட்டரை கொடுத்து வச்சிருந்தான். நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்த்தேன். அதனாலதான் நான் என் பொண்டாட்டி கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து வச்சேன். நான் வெளியில போயிட்டு ராத்திரி வீடு திரும்பலன்னா நீ அந்த லெட்டரை ஊர் தலைவர்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லியிருக்கேன். என்ன கதை விடுறீங்களா? ராணா, உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அந்த லெட்டர்ல நீ என்கிட்ட வாங்கின கடனை பத்தியும் அதை திருப்பி தராம நீ என்ன ஏமாத்துறத பத்தியும் அதுல எழுதியிருக்க. உன்னால இவனுக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வரலான்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். பாங்கா கத்தியை கீழே போட்டான். மிக்கா சொல்வது பொய் என்று தெரிந்தாலும் பாங்கா எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. அந்த ஊர் தலைவர் கொலைகாரர்களையும் ஏமாற்றுபவர்களையும் கடுமையாக தண்டிக்கக்கூடியவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். இத பாருங்க, உங்களை நான் உயிரோட விட்டுடுறேன். ஆனா உங்க மூக்க மட்டும் அறுத்துருவேன். அத உங்களால உங்க வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது. வேண்டாம், அந்த மாதிரி நீ எதுவும் செஞ்சிராத. வேணும்னா நீ கடனை திருப்பி கொடுத்துட்டேன்னு இவன் கைப்பட எழுதி தர சொல்றேன்.
நான் அப்படி உனக்கு எழுதி கொடுத்துட்டா நீ எங்களை விட்டுடுவியா? சரி, விட்டுடுறேன். நான் உன்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை கொடுத்துட்டேன்னு ஒரு ரசீது எழுதி எனக்கு தரணும். உங்களை நான் நம்ப மாட்டேன். இதோ உடனே நான் உனக்கு ரசீது எழுதி தந்துடுறேன். சிறிதும் மனமில்லாமல் மிக்கா தனது ரசீது புக்கை திறந்தான். ரசீது எழுதி பாங்காவிடம் கொடுக்க போகும் சமயத்தில் அவனது நண்பன் ராணா அவனை தடுத்தான். ஆனா நமக்கு ஒரு சாட்சி தேவை. அதெல்லாம் தேவையில்லை. நான் பணம் கொடுத்துட்டேங்கிறதுக்கான ரசீதை மாத்திரம் எனக்கு கொடு. மத்தத நான் பாத்துக்கிறேன். கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தாராளமா கிளம்பலாம். இல்ல, சாட்சி இல்லாத ரசீது கொடுத்தா அது நிச்சயமா செல்லுபடி ஆகாது. வேணும்னா நாம அந்த ஆலமரத்தை சாட்சியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது, ஒரு ஆலமரமா? ஆமா, இங்க சாட்சிக்கு வேற யாரும் இல்லையே. உயிரில்லாத ஆலமரத்தை சாட்சியாக வைப்பதின் மூலம் தனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று பாங்கா நினைத்தான். ஆலமரத்தை சாட்சியாக வைத்து தரப்படும் ரசீது தனக்கு எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனை தராது என்று நம்பினான். அதனால் அவனும் அதை ஏற்றுக்கொண்டான். சரி, அப்படியே செய்யுங்க. அவர்கள் அந்த ஆலமரத்தின் அடியில் நின்றார்கள். மிக்கா ரசீதை எழுதி பாங்காவிடம் கொடுத்தான். பாங்கா அந்த ரசீதை வாங்கிக் கொண்டு அதை தனது பையில் வைத்துக்கொண்டு மிகவும் சந்தோஷத்துடன் அங்கிருந்து சென்றான். என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். அவன் அந்த ரசீதை முத்தமிட்டு கொண்டே மிகவும் கர்வத்துடன் அங்கிருந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து மிக்கா ராணாவிடம் கூறினான். அவன் வாங்கின கடனை திருப்பி தராம என்னை ஏமாத்திட்டான். ஆனா நல்ல காலம் நீ என் உயிரை காப்பாத்தினப்பா. இதெல்லாம் எதுக்குப்பா? அவனுக்கு நாளைக்கு ஒரு பாடம் புகட்டுறேன் பாரு. ஆமா, இந்த ஆலமரம் விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அது உனக்கு நாளைக்கு தெரியும். மறுநாள் பாங்காவிற்கு ஊர் தலைவரிடமிருந்து ஒரு சம்மன் வந்தது. நான் என்ன முட்டாளா? என்னையே பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு இருக்கானா? நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். பாங்கா ஊர் தலைவரை சந்தித்தான். அவன் கிட்ட இருந்து பண கடன் வாங்கினியா? ஆமா. அதை ஏன் நீ திருப்பி கொடுக்கல? நான் திருப்பி கொடுத்துட்டேனே. அதுக்கான ரசீத அவனை காட்ட சொல்லுங்க ஐயா. பாங்கா பெருமிதத்தோடு தன்னிடம் இருந்த ரசீதை எடுத்து ஊர் தலைவரிடம் கொடுத்தான். என்ன, இந்த விஷயத்துக்கு சாட்சி ஒரு ஆலமரமா? ஆமா, என்ன பணம் கொடுக்கும்போது அங்க வேற யாருமே இல்ல. அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல இவங்களை மிரட்டினதை நீ ஒத்துக்கிறியா? இல்ல இல்ல, நான் அவரை தற்செயலா அங்க வழியில பார்த்தேன். ஆமாங்க. இந்த ரசீதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது மட்டும் இல்ல, மிக்காவோட கையெழுத்து அதுல இல்ல. சாட்சியோட கையெழுத்து மட்டும்தான் இருக்கு. என்னது? அதிர்ந்து போன பாங்கா அந்த ரசீதை வாங்கி பார்த்தான். அதை பார்த்த அவனது முகம் வெளிரி போனது. தனது கையெழுத்தை போடுவதற்கு பதிலாக அந்த ரசீதில் ஆலமரம் என்று எழுதியிருந்தான். இத பாருங்க ஐயா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. நிச்சயமா உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க போறேன். மிக்காவும் ராணாவும் ஊர் தலைவரிடம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். ராணா, நல்ல நேரத்துல நல்ல யோசனைய சொல்லி என் பணத்தையும் காப்பாத்தின, என் உயிரையும் காப்பாத்தின. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல, விடு மிக்கா. அது உன்னுடைய பணம், நிச்சயமா உனக்கு கிடைக்கும். உண்மையின் வெற்றியை மிக்காவும் ராணாவும் கொண்டாடி மகிழ்ந்தனர்.